நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாரின் பாலிசி இன் 1950s அண்டு 1960s. அப்போ வெளிநாட்டு கொள்கைகள் ரைட்டா 1950 மற்றும் 1960களில் ரைட்டா நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பு ரைட்டா அதை தான் சொல்கிறோம். வெளிநாட்டு கொள்கைகள், வெளிநாட்டு உறவுகள் நம்ம எப்படி பண்ணுறோம் என்பதை பற்றி பார்க்கலாம் ரைட்டா. வெளிநாட்டு கொள்கைகள் எப்போது 1950 மற்றும் 1960 வருடங்களில் ரைட்டா. அப்போ த பீரியட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா பீரியட்னா காலங்கள் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் அப்போ சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்பால் உள்ள காலங்கள். ஃப்ரம்னா அதிலிருந்து, எது இண்டிபெண்டன்ஸ்னால் ஃப்ரீடம் சுதந்திரம் அடைந்த பின்பு உள்ள காலங்கள், அதாவது த பீரியட் ஃப்ரம்னா அங்கேருந்துன்னா அதுக்கு அடுத்துன்னு அர்த்தம் ரைட்டா. சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு த்ரூ 1950s, அதாவது துருனா அது அந்த காலகட்டங்களில் த்ரூ 1950ஸ்னால் 1950 வாக்கில், அந்த சமயத்தில், துருநந்தத்தில் சமயத்தில் அப்படின்னு சொல்லணும் ரைட்டா. துருனா அதன் வழியாகன்னு அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல அதன் சமயத்தில்னு அர்த்தம். அப்போ சுதந்திரம் பெற்ற பின்பு உள்ள காலமாகிய 1950ஆம் காலத்தில் மற்றும் 1960ஆம் காலத்தில் ரைட்டா. இந்த 1950 மற்றும் 60வது காலத்தில் சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பு ரைட்டா கான்ஸ்டியூட்டட் அப்படின்னா கான்ஸ்டியூட்டட்னா அமைக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. எது ஃபாரின் பாலிசி அமைக்கப்பட்டது. த மோஸ்ட் ஐடியாலிஸ்டிக் ஃபேஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசின்றான். த மோஸ்ட்னா முக்கியத்துவம் வாய்ந்த ரைட்டா. அதாவது த மோஸ்ட் இந்த இது அமைக்கப்பட்டது, வெளிநாட்டு கொள்கைகள் அமைக்கப்பட்டது. அது எப்படி இருந்ததுன்னா த மோஸ்ட் ஐடியாலிஸ்டிக்னு சொன்னால் என்னது, அதாவது இந்த லட்சியம், ஒரு லட்சியத்தோடு இருந்ததுன்னு அர்த்தம். லட்சியத்தின் வழிகாட்டுதலாக இருந்தது இந்த கொள்கைகள். த மோஸ்ட் ஐடியாலிஸ்டிக் ஃபேஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. அப்போ இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகள், இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையில் இந்த வெளிநாட்டு கொள்கைகள் அமைக்கப்பட்டது. அது எவ்வாறாக இருந்தது? த மோஸ்ட் ஐடியாலிஸ்டிக் ஃபேஸ்னு என்னது, லட்சியம் வாய்ந்ததாக இருந்தது, லட்சிய காலகட்டங்களாக இருந்தது ரைட்டா. ஒரு லட்சியத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டங்களாக இருந்தது ஃபாரின் பாலிசியில் அப்படின்றா. அண்டர் யாரை வச்சு உண்டாக்குனாங்கன்னா அண்டர் த கைடன்ஸ் இவரின் வழிகாட்டுதலின் பிரகாரம். அண்டர்னா அவருக்கின் கீழே உண்டாக்கப்பட்டது, அவரின் வழிகாட்டு. அண்டர் த கைடன்ஸ்னால் அவர் வழிகாட்டலுக்கு உட்பட்டுன்னு அர்த்தம். யாரோட வழிகாட்டுதல்? கைடன்ஸ் வழிகாட்டுதல் ஆஃப் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், ஆஃப் இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியான ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த வெளிநாட்டு கொள்கைகள் 1950 மற்றும் 60 அமைக்கப்பட்டது. அது த மோஸ்ட் ஐடியாலிஸ்டிக் ஃபேஸாக இருந்தது, அதாவது எப்படி ஒரு லட்சியம் வாய்ந்த கட்டமாக இருந்தது இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் ரைட்டா. நெக்ஸ்ட் த நியூ நேஷன்னா புதிய தேசங்கள். த நியூ நேஷன்ஸ் த காட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா புதிய தேசங்கள். அப்போல்லாம் காலனிக்காரங்கிட்ட தான் அந்த உலகமே இருந்தது, காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. எப்போன்னா 1950 45 இந்த காலகட்டங்களில் ஆப்பிரிக்கா, ஆசியா கண்டம் ஃபுல்லாக பிரிட்டிஷ்காரன்ட்டையும் அமெரிக்காக்காரன்ட்டையும் யூரோப்புல உள்ள ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின் இவங்களோட காலனி ஆதிக்கமாக தான் இருந்தது. அவங்களுக்கு அடிமையாக தான் இருந்தோம் ரைட்டா. அதுதான் சொல்கிறேன், த நியூ நேஷன்ஸ் புதிய தேசங்கள். தே காட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் எ லாங் பீரியட் அப்படின்னா புதிய தேசங்கள் தே காட் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் பெற்றது. அப்போ அடிமையாக இருந்து சுதந்திரம் பெற்ற புதிய நாடுகள், நியூ நேஷன்ஸ்னால் புதிய நாடுகள். எப்படி புதிய நாடுகள்? அப்புறம் காட் இண்டிபெண்டன்ஸ்னால் சுதந்திரம் பெற்ற புதிய நாடுகள். ஆஃப்டர் ஏ லாங் பீரியட் அப்படின்னா நீண்ட காலமாக சுதந்திரம் இல்லாமல் இருந்தாங்க. நீண்ட காலமாக சுதந்திரம் இல்லாமல் இருந்து சுதந்திரம் பெற்ற புதிய தேசங்கள்னு அர்த்தம். ஆஃப் காலனியல் ஸ்ட்ரகிள் அப்படின்னா காலனியல் ஸ்ட்ரகிள்னா காலனி போராட்டத்துக்கு பின்பு, காலனி போராட்டத்துக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா அவைகள் அந்த சுதந்திரம் பெற்ற பின்பு அவள் அடிமையாக தான் இருந்தது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பான் இல்லையா. அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த நாட்டில் இருக்காது. சுதந்திரம் பெற்ற கூட நாட்டில் எக்கனாமிக் இருக்குது, பொருளாதாரம் இருக்காது. அதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அது பொருளாதார வளர்ச்சியை சார்ந்து இருந்தது. ஏன்னா சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான், ஆனால் பொருளாதாரமே இருக்காது. இப்போ பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தணும் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம். அதான் சொல்கிறேன், த நியூ நேஷன்ஸ் புதிய நாடுகள் காட் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் பெற்றது. எப்போ? ரொம்ப நாள் கழிச்சு. எப்போ? ஆஃப்டர் லாங் பீரியட், ரொம்ப நாள் கழிச்சு சுதந்திரம் பெற்றது. எதற்கு கீழே இருந்தது? அடிமையாக ஆஃப் காலனியல் ஸ்ட்ரகிள்ஸ்னால் காலனியோட போராட்டம் வாங்கி பண்ணித்தான் சுதந்திரம் பெற்றாங்க. ஃபவுண்டு தென்பட்டார்கள், ஸ்ட்ரகிள் ஃபவுண்ட் தெம்செல்ஃப்னா அவர்கள் அந்த நாடு தென்பட்டது.
அவர்கள் அந்நாட்டில் உள்ளவங்க தென்பட்டாங்கள். இதில் இன் ஏ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன் ஏ வெரி டிஃபிகல்ட்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாங்க. ரைட்டா? இன் ஏ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் கஷ்டமான நிலைமையில் இருந்தாங்க. எதில் கஷ்டமான நிலைமை இருந்தாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப கஷ்டமான நிலைமையை இந்த நாடுகள் சந்தித்து கொண்டிருந்தன புதுசாக சுதந்திரம் வாங்கினதுனால. ஸோ இட் வாஸ் நெசசரி. அதனால் அந்த நாடுகளுக்கு சுதந்திரம் வாங்கின நாடுகளுக்கு இட் வாஸ் நெசசரி டு அலைன்னா சேர வேண்டி உள்ளது. எது சுதந்திரம் வாங்கியாச்சு, இருந்தாலும் பொருளாதாரம் இல்லை. அதனால் ஒரு பெரிய பணக்கார நாடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது. அதனால தான் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஸோ ஆகவே இட் வாஸ் நெசசரி, இது தேவைப்பட்டது. இது எது நெசசரின்னு தேவைப்பட்டது. எது தேவைப்பட்டது? டு அலைன்னு சேர வேண்டி. எதுக்கு யார் கூட சேர வேண்டி? டு அலைன் வித். அப்போ உலகத்தில் 2 பெரிய நாடு தான், சோவியத் ரஷ்யா அண்டு அமெரிக்கா. இவங்களோட நீங்கள் இணைஞ்சி போனால் தான் உங்கள் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அந்த நிலைமை இருந்தது இந்த சுதந்திரம் வாங்கின நாடுகளுக்கு. ரைட்டா? ஸோ இட் வாஸ் நெசசரி டு அலைன்னா சேர வேண்டி உள்ளது. டு வித் எய்தர்னா இது கூட, எதிரார் இது அல்ல அது, வித் எய்தர் ஆஃப் த பிளாக்ஸ்னா என்னது? அதாவது அதை என்ன சொல்கிறாங்க, அது ஒரு என்ன சொல்கிறது இப்போ கேம். அதாவது பிளாக்னா அவங்களோட நாடுகள். ரைட்டா? அவங்களோட நாடுகள் கூட கேம்புகள்னு வச்சுக்கேன். அந்த கேம்ப் 2 கேம்ப் இருந்தது. ஒன்று அமெரிக்கா ஒரு கேம்ப்பு, ரஷ்யா ஒரு கேம்ப்பு. அப்போ இந்த கேம்பில் ஏதாவது ஒரு கேம்பில் சேர வேண்டியிருந்தது. ரைட்டா? என்ன சேர வேண்டியிருந்தது? வித் ரெஸ்பெக்ட் டு இட் வாஸ் நெசசரி, தேவையாக இருந்தது. டு அலைன்னு சேர வேண்டியிருந்தது. வித் எய்தர் ஆஃப் த பிளாக்ஸ். எய்தர்னா இந்த ரெண்டு பிளாக்குகள். ஒரு பிளாக் ரஷ்யா, ஒரு பிளாக்கு இது ஒரு பிளாக்கு, அது ஒரு பிளாக். ரைட்டா? இது ஒரு கேமாக இருந்தது, அது ஒரு கேமாக இருந்தது. ரைட்டா? அப்போது இந்த 2 பிளாக்குகளை ஏதாவது ஒரு பிளாக்கில் சேர வேண்டி இருந்தது. அப்போ என்ன போட்டுக்க 2 பிளாக்கு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு பிளாக், அல்லது யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் யூஎஸ்எஸ்ஆர். யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக். அப்படின்னா இந்த நாடு ரஷ்யா, இந்த 2 நாடுகள் ஆகிய இந்த பிளாக்குகளை சேர வேண்டி இருந்தது. அப்போது நெஹ்ரு இந்தியா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நெஹ்ரு. அப்போ இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்கார் சுதந்திரம் வாங்கின உடனே. இவர் என்ன பண்ணார்? சேர்னாரான்னு பார்ப்போம். நம்மளுக்கும் பொருளாதார கஷ்டம்தான், இருந்தாலும் இவர் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். நெஹ்ரு இந்தியாஸ் ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர், இந்தியாவோட முதல் பிரதம மந்திரியாக இருந்தார். வாஸ் ஆப்போஸ்டு எதிர்த்தார். எதை எதிர்த்தார் அப்படின்னா இந்த ரைவலரினா இந்த மாதிரி இவங்களோட சேர்றதை எதிர்த்தார். டு த ரைவலரி ஆஃப் 2 சூப்பர் பவர் என்னது? வல்லரசு நாடுகள். இந்த 2 தான் வல்லரசு நாடுகள். சூப்பர் பவர்னா வல்லரசு. ரைட்டா? வல்லரசு நாடுகளை குறிக்கிறது. வித் ஜவஹர்லால் நேரு ஆப்போசிட்னு எதிர்த்தார். எதை எதிர்த்தார்? டு த ரைவலரின்னு என்னது? போட்டி. இந்த 2 நாடுகளுக்கும் போட்டி. இவன் அதிகமான நாடுகளை தவசம் வச்சுக்கிறதா, அல்ல அவன் அமெரிக்காக்காரன் அதிகமாக தன் நாடுகளை வச்சுக்கிறதா? அப்போ எந்தெந்த நாடுகள் யார் கூட சேர்றாங்க? அப்போ ரஷ்யா கூட சேர்ற நாடுகள் எத்தனை? அமெரிக்கா. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி. அதை தான் ரைவலரினா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி. அதை எதிர்த்தார். ஜவஹர்லால் நேரு இந்தியா ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எதிர்த்தார். டு த ரைவலரி ஆஃப் 2 சூப்பர் பவர்ஸ். அப்படின்னா இந்த போட்டியை எதிர்த்தார். ரைவலரி யார்? போட்டி ஆஃப் 2 சூப்பர் பவர்ஸ். இந்த 2 வல்லரசு நாடுகளுக்கு மத்தியில் உள்ள போட்டிகளை எதிர்த்தார். அவங்க யாரை பிடிக்கணுன்றது. ரைட்? ஆனால் இவர் யார் கூடயும் சேரலை. சூப்பர் பவர்ஸ் எதிர்த்தார். இந்த மாதிரி இவங்களுக்குள்ள உள்ள போட்டிகளை எதிர்த்தார். who were trying to extend their influence over the newly emerged nation of Asia and America. அந்த 2 நாடுகளும் யாரை குறிக்கிறது? இந்த 2 வல்லரசு நாடுகளையும் குறிக்கிறது. அவர்கள் முயற்சி செய்தார்கள். யார்? இந்த 2 நாடுகளும் ட்ரையிங்னா முயற்சி செய்தார்கள். எதற்கு? டு எக்ஸ்டெண்ட் தர் இன்ஃப்ளூயன்ஸ்னா அவங்களோட செல்வாக்கை அதிகரிக்க. செல்வாக்கு அதிகமான நாடுகளை தன்வசப்படுத்தியாச்சுன்னா பசி பட்டினியில் இருக்கிற நாடுகளும் சேர்ந்துடும் இல்லையா? அதை அதிகரிக்க முயற்சி பண்ணார்கள். டு எக்ஸ்டெண்ட்னா அதிகரிக்க. எதை அதிகரிக்க? தேர் இன்ஃப்ளூயன்ஸை செல்வாக்கை அதிகரிக்க. ஓவர் த யார் மேலே செல்வாக்கு அதிகரிப்பாங்க? புதுசாக சுதந்திரம் வாங்கின நாடுகள். ஓவர் த நியூலி எமர்ஜ் புதிதாக வளர்ந்து வந்த தேசம் ஆஃப் ஆசியா கண்டத்தில் உள்ள மற்றும் ஆப்பிரிக்கா கண்டம் ஆசியா கண்டத்தில் உள்ள புதிதாக வளர்ந்து வரும் புதிதாக வந்த எமர்ஜின்னா புதிதாக தோன்றிய என்னென்ன சுதந்திரம் பெற்ற அர்த்தம். புதிதாக தோன்றியனா சுதந்திரம் பெற்ற நாடுகள் மீது தன்னோட செல்வாக்கை பயன்படுத்த இந்த 2 நாடுகளும் முயற்சி செய்தன. ரைட்டா? அப்படின்னு சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு ஆகவே
அதனால் ஹீன்ற யாரை குறிக்கிறது? ஜவஹர்லால் நேரு குறிக்கிறது. அவர் தேர்ந்தெடுத்தார். சூஸ்னா தேர்ந்தெடுத்தார். எதை தேர்ந்தெடுத்தார்? ஹி சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட். அப்போ இவர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். எது? ஹீன்றது யார்? ஜவஹர்லால் நேருவை குறிக்கிறது. இந்த வெளிநாட்டு கொள்கையில் இவர் என்ன ஒரு வழியை ஃபாலோ பண்ணார்னா, ஹி சூஸ், இவர் தேர்ந்தெடுத்தார். எதை? த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட். நான் அலைன்மெண்ட் அணி சேரா இயக்கம். ரைட்டா? அணி சேர்றது கிடையாது. ரைட்டா? யார் கூடயும் சேர்றது கிடையாது. இவன் கூடயும் சேர்றது கிடையாது, அவன் கூடயும் சேர்றது கிடையாது. ரெண்டு வல்லரசு கூடயும் சேர்றது கிடையாது. தனியாக நின்று அந்த மீதி நாடுகளில் கூட்டி ஒரு 3வது இயக்கமாக உண்டாக்குனாங்க. இவங்களோட சேராம நாடுகள்ன்ட்டு. பசிப்பட்டினியாக இருந்தாலும் நாங்கள் உங்களோட சேர மாட்டோம், நாங்கள்லாம் ஒன்றா இருந்து நாங்கள் எங்கள் வளர்ச்சியை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு இதை தேர்ந்தெடுத்தார். ஸோ ஹி சூஸ், இவர் தேர்ந்தெடுத்தார். எதை தேர்ந்தெடுத்த? பாத், ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். என்ன வழியை? நான் அலைன்மெண்ட். அப்போ நான் அலைன்மெண்ட் அணி சேராமல் இருக்கிறது. அப்போ இது ரஷ்யா ஒரு அணி, அமெரிக்கா ஒரு அணி. இந்த அணியில் நாங்கள் சேர்றது கிடையாது. நாங்கள் சேராத நாடுகளில் ஒரு அணியாக நாங்கள் இருக்கோம், உங்கள் உதவி வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ரைட்டா? நான் அலைன்மெண்ட் என்ற ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். அது உதாரணமாக நான் அலைனிங் வித் த எனி பிளாக்ஸ்னா யாரு கூடயும் சேராதது. நான் அலைனிங் சேராது. வித் எனி பிளாக்னா இந்த ரெண்டு பிளாக் தானே இருக்குது, 2 வல்லரசு பிளாக்கு. இந்த இதில் சேராது தான் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். எதற்காக வேண்டி இதை தேர்ந்தெடுத்தாருன்னா, இந்த ஃபேஸ் ஆஃப் பைப்போலார். இதனால் ஏன் இவர் இந்த ரெண்டு பேர் கூட சேர மாட்டேன்னு சொன்னார்னா, ஸோ ஹி சூஸ்னா தேர்ந்தெடுத்தார் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட். அப்போ நாங்கள் அணி சேர மாட்டோம் உங்களோட அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தார்னா, இந்த ஃபேஸ் ஆஃப் பைப்போலார் ஆர்டர் ஆஃப் கோல்டு வார். அப்போ பைப்போலார் ஆர்டர் ஆஃப் கோல்டு வார்னா, இந்த உலகமே இந்த 2 நாடுகளுக்கு கீழே தான் இருந்தது. இது ஒரு துருவமாக இருந்தது, அது ஒரு துருவமாக. எல்லா நாடுகளையும் தன் வசப்படுத்திட்டு இருந்தது. இவங்களுக்குள்ளே நேருக்கு நேராக மோத மாட்டாங்க இந்த 2 நாடுகளும். ஏன்னா 2 பேரும் செத்து போயிடுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுற, ஒரு கோல்டு வார், ஒரு பனிப்போரை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பனிப்போரை நேருக்கு நேரம் சண்டை வர்றது கிடையாது, தூண்டி விடுறது. ரைட்டா? இந்த பனிப்போரை தூண்டி விடுறது. இவன் அவனை அழிக்கிறதுக்காண்டி பின்புறமாக வேற இடத்துல வச்சு செய்ய சொல்கிறது, இவனை வச்சு செய்ய சொல்கிறது. அவன் இவனை அதை கோல்டு வார், பனிப்போர்னு சொல்லுவாங்க. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபேஸ் ஆஃப் அதன் காரணமாக, இந்த ஃபேஸ்னால் அதன் காரணமாக ஃபேஸ் ஆஃப் பைப்போலார் ஆர்டர்னா 2 துருவங்களின் உத்தரவுகள். 2 துருவம்னா ரஷ்யா ஒரு துருவம், அமெரிக்கா ஒரு துருவமாக செயல்பட்டது. துருவங்களின் ஆஃப் கோல்டு வார்னு பனிப்போர் காரணமாக இந்த 2 துருவங்களுக்கு ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டு இப்படி தூண்டி விட்டுறது. ரைட்டா? இந்த 2 துருவங்கள் ரஷ்யா அமெரிக்கா ஒரு துருவம், ரஷ்யா ஒரு துருவம், அமெரிக்கா, இந்த 2 துருவங்களுக்கு நடுவில் நடந்த பனிப்போர் காரணமாக இந்த நாடுகளை பிடிக்கிறது தான் பனிப்போர். அதில் இந்தியா சேரலை. அண்டு ட்ரைடு, பிறகு என்ன பண்ணார்? முயற்சி செய்தார். ட்ரைட்னா முயற்சி செய்தார். யார்? ஜவஹர்லால் நேரு. எதற்கு? டு ஃபார்ம்னா உண்டாக்க, புதிதாக ஒன்று உண்டாக்க. இந்த 2 துருவங்களுக்கு மத்தியில் ஒரு மொத்தம் 194 நாடில் மீதி நாடுகள், சேராம நாடுகள் இருக்குங்களே, அந்த நாடுகளில் சேர்ந்து ஒரு குரூப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தார். அண்டு ட்ரைடு டு ஃபார்ம்னா உண்டாக்க முயற்சி செய்தார். தேர்டு பிளாக், அப்போ 3வது ஒரு பிளாக்கை துருவத்தை உண்டாக்குவதற்கு பிளாக் ஆஃப் நேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். பிளாக் ஆஃப் நல்லா பார்த்தோம், 3வது துருவத்தை உண்டாக்க. தேர்டு பிளாக் ஆஃப் நேஷன்ஸ், நாடுகளின் 3வது துருவத்தை உண்டாக்க. எதில்? இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். அப்படின்னா சர்வதேச கொள்கைகளில். அஃபேர்ஸ்னா கொள்கைகள், அஃபேர்ஸ்னால் வேலைப்பாடுகள், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ரைட்டா? வெளியூர் கொள்கைகள்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்டர்நேஷ்னல்ன்றது சர்வதேச கொள்கைகளில் எது மீதி நாடுகள் வச்சு ஒரு பிளாக் உண்டாக்குவோம் அப்படின்னு முயற்சி செய்தார். ட்ரைடு டு ஃபார்ம்னு உண்டாக்க. தேர்டு பிளாக், 3வது பிளாக்கை உண்டாக்க, நாடுகளின் 3வது பிளாக்கை உண்டாக்க. எதில்? இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ்னால் சர்வதேச உறவுகளில் 3வது பிளாக்கை உண்டாக்க முயற்சி செய்தார். அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ பிராட்லி என்னது? ஒரு பரந்த மனதாக. ரைட்டா? பரந்த மனதாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் அலைன்மெண்ட் மீன்ஸ் அப்படின்னா அணி சேராமை என்பது. பார்த்துக்கோ, அணி சேராமை என்னன்னு சொல்லி விளக்குறான் பாருங்கள். பிராட்லி பொதுவாக நான் அலைன்மெண்ட் அப்படின்னா அணி சேராமை அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளோடு சேரக்கூடாது. சேராமல் ஒரு புதுசாக எல்லா அந்த சேராத நாடுகளில் சேர்ந்து ஒரு அணியாக உருவாகுது. அது நான் அலைன்மெண்ட், அணி சேராமை என்பது மீன்ஸ் அதன் அர்த்தம் என்னவென்றால், நாட்டு டையிங் அப்படின்னா, நாட் டையிங்னு இணைக்கிறது இல்லை, நாட் ட்ரையிங் யுவர் செல்ஃப்னா அவங்களுக்குள்ளே இணைஞ்சிக்கிறது கிடையாது. ரைட்டா? டையிங் ஆஃப் வித் மிலிட்ரி பிளாக்ஸ் அப்படின்னா இந்த மிலிட்ரி பவர் கூட நல்லா படிச்சுக்க, இராணுவ கூட்டணியில் இணைந்து கொள்வது அல்ல. ரைட்டா? இது 2மே இராணுவ கூட்டணி. ரைட்டா? இது ஒரு பெரிய இராணுவத்தை வச்சுருக்கு, அது ஒரு பெரிய இராணுவத்தை வல்லரசுகள் வச்சுருக்கு. அதனால் இராணுவ கூட்டணியில் இணைந்து கொள்வது அல்ல அப்படிங்கிறான். ரைட்? நல்லா பார்த்துக்கோங்க. இது இந்த அர்த்தம் என்னென்னா, நாட் டையிங்னா இணைவது அல்ல. எதில்?
இணைவது அல்ல. யுவர் செல்ஃப் ஆஃப்னா இந்த நாடுகளை குறிக்குது. யுவர் செல்ஃப் நாடுகளை குறிக்குது. வித் மிலிட்ரி பிளாக்ஸ். அப்போ மிலிட்ரி பிளாக்னா என்ன? இராணுவ கூட்டணி அர்த்தம், ரைட்டா? இராணுவ கூட்டணியே மிலிட்ரி இராணுவங்களை கொண்ட இந்த கூட்டணியில் இணைந்து கொள்வது அல்ல. இதுதான் அதோட மீனிங். இந்த இராணுவ கூட்டணியில் இணைந்து கொள்வது அல்ல என்றுதான் பொருள். நாட்டையும் இணைந்து கொள்வது. யுவர் செல்ஃப் ஆஃப்னா அல்ல. யுவர் செல்ஃப் ஆஃப்னா இந்த நாடுகளை குறிக்கிறது. ஆஃப்னா அல்ல. யுவர் செல்ஃப் ஆஃப்னா இந்த நாடுகள் இணைந்து கொள்வது அல்ல. எதில்? வித் மிலிட்ரி பிளாக்ஸ்னால் இராணுவ கூட்டணியில் கொண்ட இந்த நாடுகளோட இணைந்து கொள்வது அல்ல என்பதுதான் இதனோட பொருள். அப்போ நெக்ஸ்ட், இட் மீன்ஸ், இதனோட உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இட் மீன்ஸ், அது இப்போ அர்த்தத்தை சொல்கிறான் பாருங்கள். இட் மீன்ஸ், இதனோட அர்த்தம் என்னவென்றால், ட்ரையிங்னா முயற்சி செய்வது. எதை முயற்சி செய்வது? டு வியூ திங்ஸ். அதாவது வியூ திங்ஸ்னால் ஒரு பிரச்சனையே திங்கினா ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல பொருள் அல்ல. ஆக்சுவல் பொருள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொருள் அல்ல, பிரச்சனை. டு வியூன்னா பார்ப்பது, செயல்படுத்துவது. இந்த இடத்துல செயல்படுத்து ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது, ரைட்டா? அப்போ அதை கையாள்வது எவ்வாறாக? as far as possible, முடிந்தவரை. as far asனா பாசிபிள்னா முடிந்தது. as far asனா கூடிய சீக்கிரம், ரைட்டா? as far as possible முடிந்தவரை கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனையை தீர்ப்பது. இட் மீன்ஸ் ட்ரையிங்னா முயற்சி செய்வது. வி திங்ஸ்னா சரி செய்வதற்கு. எதை? as far as possible முடிந்தவரை, ரைட்டா? முடிந்தவரை சரி செய்வதற்கு. நாட் டு ஃபார்ம் த மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நாட் ஃபார்ம்னா மிலிட்ரி இராணுவ ஒரு கண்ணோட்டத்தோடு செய்வது அல்ல. இராணுவ கண்ணோட்டத்தோடு இந்த இதை சரி செய்வது அல்ல. சண்டை போட்டு தான் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. அமைதியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகிறது. இதுதான் ஜவஹர்லால் நேருவோட பலன். ஒரு நாட்டுக்கு பிரச்சனைன்னா அமைதியான முறையில் சரி பண்ணுறது. சண்டை போட்டு நீயா நானான்னு பார்க்கக்கூடாதுன்றது. அதாவது நாட் இல்லை, ஃபார்ம்னு உண்டாக்குறது இல்லை. இதில் த மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா இராணுவ கண்ணோட்டத்தில் செய்வது அல்ல. மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூனா செயல்படுத்துவது. இந்த இடத்துல பார்வைன்னு அர்த்தம். ஆனால் செயல்படுத்துவது இராணுவ கண்ணோட்டத்தில் செயல்படுவது அல்ல. அதில் அமைதியான முறையில் சரி பண்ணுவது. இருந்த போதிலும் that has to come in sometimes. இருந்த போதிலும் அப்படி செஞ்சால், அமைதியான முறையில் செஞ்சால் கூட இந்த மிலிட்ரி பவர் சில சமயத்தில் தலையிடுமா. இருந்த போதிலும் that has to come in sometimes. that has to come, that எதை குறிக்கிறது? மிலிட்ரி பவரை குறிக்கிறது. மிலிட்ரி பவர் ஹேஸ் கம் டு சம்டைம்ஸ். சில நேரங்களில் இந்த மிலிட்ரி பவர்கள் வரும், அதையும் தவிர்த்துருவாங்க. ஆனால் இண்டிபெண்ட்லி தன்னிச்சையாக அண்ட் ட்ரையிங் டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஆல் கண்ட்ரீஸ். அதாவது அது தவிர்த்துட்டு பட் இண்டிபெண்ட்லி ஆனால் சுதந்திரமாக அண்டு ட்ரையிங்னா முயற்சி செய்கிறது. எதற்கு? டு மெயின்டைன் சமாளிக்க, அதை நிலைநிறுத்த. எதை நிலைநிறுத்த? ஃப்ரெண்ட்லி நண்பர்கள் உறவு முறைகளை, ஒரு நாடு நண்பர்கள் உறவு முறைகளை நிலைநிறுத்த. வித் ஆல் கண்ட்ரிஸ், எல்லா நாடுகளிலும் நண்பர்ஷிப் மாதிரி உள்ள உறவுகளை நிலைநிறுத்தி சரி செய்கிறது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, நான் அலைன்டு மூமெண்ட் அப்படின்னா, நான் அலைன்டு மூமெண்ட்னா அணிசேரா இயக்கம்னு அர்த்தம். நான் அலைன்னு அணிசேர்றது இல்லை, மூமெண்ட்டுன்னு இயக்கம், ரைட்டா? அதான் 1961 1961 இது உண்டாக்கப்பட்டது, ரைட்டா? அது எவ்வாறாக உண்டாக்கப்படுதுன்னு பார்ப்போம். த டேர்ம் நான் அலைன்டு மூமெண்ட் வாஸ் காயின்டு பை வி கிருஷ்ணா மேனன் இன் ஹிஸ் ஸ்பீச் அட் யுனைடெட் கிங்டம் இன் 1953. அப்போ இந்த வார்த்தை நான் அலைன்டு மூமெண்ட் என்ற ஒரு வார்த்தை யாரால் உண்டாக்கப்பட்டதுன்னா கிருஷ்ணன் மேனனால் உண்டாக்கப்பட்டது. அவர் இந்தியாவை சார்ந்தவர், ரைட்டா? த டேம் என்ற இந்த வார்த்தை, இந்த வார்த்தை நான் அலைன்மெண்ட் என்ற ஒரு வார்த்தை, அணிசேரா அமை என்ற வார்த்தை வாஸ் காயின்டுன்னா முன்மொழியப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். உருவாக்கப்பட்டதுன்னு போடுங்க. முன்மொழி யாரால்? பை வி கிருஷ்ணா மேனன் என்பவரால் இது முன்மொழியப்பட்டது. எப்போ? இன் ஹிஸ் ஸ்பீச், அவரோட பேச்சில், அவர் உரையாற்றும் போது. இப்போ மீட்டிங்கில் பேசுகிறாங்க இல்லையா, அதான் சொல்ல இன் ஹிஸ் ஸ்பீச்னா அவர் உரையாற்றும் போது. அப்படியே ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். இன் ஹிஸ் ஸ்பீச் எங்கே உரையாற்றினார்னா அட் யுனைடெட் நேஷன் இன் 1953 1953 ஐநா சபை. யுனைடெட் நேஷனா ஐநா சபையில் வி கிருஷ்ணமேனன் உரையாற்றிய போது, இனி ஸ்பீச்னா உரையாற்றிய போது நான் அலைன்மெண்ட் என்ற வார்த்தையை முன்மொழிந்தார். அவர் தான் உருவாக்கினார்னு அர்த்தம், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு,
நான் அலைன்மெண்ட் ஹேஸ் பீன் ரிகார்டட் அட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். அப்படின்னா நான் அலைன்மெண்ட் என்பது ரிகார்டட் வரவேற்கப்பட்டது, ரிகார்டட்னா கொடுக்கப்பட்டுள்ளது, அட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் முக்கியத்துவம் வாய்ந்த, முக்கியத்துவம் வாய்ந்த, அதை அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபீச்சர் அம்சமாக இருந்தது. ரைட்டா? அதாவது ஃபீச்சர் அம்சம், அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக நான் அலைன்மெண்ட் என்ற வார்த்தை ஹேஸ் பின் ரிகார்டட்னா வரவேற்கப்பட்டது. ரைட்டா? இந்த வார்த்தை வரவேற்கப்பட்டது எப்போ? ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி, இந்திய வெளிநாட்டு கொள்கைகளில் இந்த நான் அலைன்மெண்ட் என்பது ஒரு முக்கியமான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருந்தது. ஹேஸ் பின் ரிகார்டன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு இட் ரிகார்டன் இந்த இருந்ததுன்னு போட்டுக்கோங்க. ரைட்டா? இட் எய்ம்னா இது குறிக்கோளை கொண்டுள்ளது. இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் இட்டுன்னு அர்த்தம் இட் எய்ம்னா இது குறிக்கோளை கொண்டுள்ளது. என்ன மாதிரி குறிக்கோள்? டு மெயின்டைன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ். அப்போ டு மெயின்டைனை நிர்வகிக்கணும், அதை சமாளிக்கணும், அதை நிலைநிறுத்தணும். என்ன வேணாலும் நிர்வகிக்க, நிலைநிறுத்த, சமாளிக்க எல்லாம் ஒன்று தான். அப்போ டு மெயின்டைன் இது இதனோட குறிக்கோள் என்னவென்றால் டு மெயின்டைனை நிலைநிறுத்த எதை? நேஷனல் இண்டிபெண்டன்ஸ், தேசிய சுதந்திரத்தை, தேசியத்தோட சுதந்திரம் இருக்கணும், அடிமையாக இருக்கக்கூடாது. ரைட்டா? இன் ஃபாரின் அஃபேர்ஸ், ஃபாரின் வெளிநாட்டு உறவுகளில் எதை? சுதந்திரத்தை நிலைநிறுத்த வேண்டும். எப்படி? பை நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலையன்சஸ். பை நாட்னா சேரக்கூடாது, எனி மிலிட்ரி அலையன்சஸ். இந்த 2 பேர் தான் மிலிட்ரி அலையன்ஸில் வச்சுருப்பாங்க, இந்த 2 சூப்பர் பவர். அவங்களோட சேராமல் நம்மளோட சுதந்திரத்தை அவங்களோட சேர்ந்துட்டிங்கன்னா சுதந்திரம் இல்லாமல் போயிடும், அடிமையாயிரும் திரும்பியும். மிலிட்ரி பவர் நம்ம மேலே யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம சுதந்திரமத்தை நம்ம நிலைநிறுத்தணும். ஃபாரின் அஃபேர்ஸ் வெளி உறவுகளில் எப்படி? பை நாட் ஜாயினிங் சேராமல், யார் கூட? எனி மிலிட்ரி அலையன்ஸ், எந்த ஒரு இராணுவ கூட்டமைப்பிலும் சேராமல் நம்ம சுதந்திரமாக இருக்கணும்ன்றது இதனோட குறிக்கோள். இது இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட்டோட குறிக்கோள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த நான் அலைன்டு மூவ்மெண்ட் வாஸ் ஃபார்ம்டு வித் எ மெம்பர்ஷிப் ஆஃப் 120 கண்ட்ரீஸ். அப்போ இதில் 120 நாடுகள் இருந்தாங்க. மொத்தம் 194 நாடுகள், இதுலேயே 120 நாடுகள், பாதிக்கு மேலே. இது யாரும் இவங்க 2 பேர்த்தையும் விரும்பாத நாடுகள். த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா இந்த அணிசேரா இயக்கமானது வாஸ் ஃபார்ம்டு தோற்றுவிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது வித் எ மெம்பர்ஷிப்னா உறுப்பு நாடுகள். அதில் உறுப்பு நாடுகள் எத்தனை இருந்தது? ஆஃப் 120 நாடுகள், கண்ட்ரிஸ். 120 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருந்தது இந்த அணிசேரா இயக்கத்தில். அதுக்கடுத்து 17 ஸ்டேட்ஸ், 17 நாடுகள். ஸ்டேட்ஸ்னால் மாகாணங்கள், அதாவது நாடுகள் தான் அதுவும். 17 ஸ்டேட்ஸ் அஸ் ஏ அப்சர்வர்ஸ்னால் பார்வையாளராக 17 நாடுகள் இருந்தது. ரைட்டா? 120 நாடுகள் எதுவாக இருந்தது? மெம்பர்ஷிப், உறுப்பு நாடுகள். நல்லா போட்டுக்கணும், உறுப்பு நாடுகளாக இருந்தது. ஆனால் 17 நாடுகள் அப்சர்வர்னு என்னது? பார்வையாளராக இருந்தது. அண்டு மேலும் 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், 10 சர்வதேச அமைப்புகள் இருந்தது. ரைட்டா? இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சர்வதேச அமைப்புகளும் இதில் இருந்தது. ரைட்டா? அண்டு நெக்ஸ்ட் முடிஞ்சா இட் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் எ பொலிட்டிக்கல் மூமெண்ட் டு அன் எக்கனாமிக்கல் மூமெண்ட். அப்படின்னா இது மாற்றியது. இந்த நான் அலைன்டு மூமெண்ட் என்பது இட் அதை குறிக்கிறது. ஹேஸ்னா இருந்தது. இவர் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு மாற்றி அமைத்தது. மாற்றி அமைத்தது. எதை மாற்றி அமைத்தது? ஃப்ரம் பொலிட்டிக்கல் மூமெண்ட்னா அரசியல் இயக்கத்திலிருந்து, ஃப்ரம்னா அதிலிருந்து, டு அன் எக்கனாமிக்கல் மூமெண்ட். அப்போ எக்கனாமிக்கல் மூமெண்ட் என்னது? அதாவது பொருளாதார இயக்கம். அரசியல் இயக்கத்தை பொருளாதார இயக்கமாக இந்த நான் அலைன்டு மூமெண்ட் அதைத்தான் குறிக்குது. நான் அலைன்டு மூமெண்ட் மாற்றியது. ரைட்டா? இட்னு எதை குறி? நான் அலைன்டு மூமெண்ட் இது ட்ரான்ஸ்ஃபார்ம்னா மாற்றியது. எதை மாற்றியது? பொலிட்டிக்கல் மூமெண்ட்னா அரசியல் இயக்கத்தை எவ்வாறாக மாற்றியது? டு அன் எக்கனாமிக்கல் மூமெண்ட், பொருளாதார இயக்கமாக மாற்றியது. அப்போ நெக்ஸ்ட்டு த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் நான் அலைன்டு மூமெண்ட். ஃபவுண்டிங் ஃபாதர்னா நிறுவன தந்தைகள்னு இது நிறுவியது யார்? இந்த நான் அலைன்டு மூமெண்ட்டை யார் உண்டாக்குனாங்க? அப்படி தான் சொல்கிறாங்க. த ஃபவுண்டிங் ஃபாதர்னு தகப்பனார் இல்லை, அது அவங்க தான் தலைவர்கள்னு அர்த்தம். ரைட்டா? அந்த நான் அலைன்டு மூமெண்ட் இவங்க தலைமையில் தான் உண்டாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். த ஃபவுண்டிங் ஃபாதர்னு நிறுவன தந்தைகள் யார்? ஆஃப் நான் அலைன்டு மூமெண்ட், அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தந்தைகள் யார் என்றால் ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியாவை சார்ந்த ஜவஹர்லால் நேரு ஒரு ஆள். அடுத்து 2வது டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா. டிட்டோ என்ற யுகோஸ்லேவியா சேர்ந்த அவரும் பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார், அவர் 2. 3வது
நசீர் என்ற ஈஜிப்டை சேர்ந்த நசீர் 3வது. அப்படி 4வதாக சுகர்னோ அதாவது சுகர்னோன்னா ஒரு காமெடியில் சொல்லுவான் சக்கரை வியாதி இல்லைன்னு அர்த்தம். சுகர்னோ என்பவர் இந்தோனேசியா அரசாங்கத்தை சேர்ந்த நாட்டை சேர்ந்த சுகர்னோ. இந்த 4ஆச்சா. அடுத்து கிவினி குருன்மா என்பவர் ஒரே பேர் தான். கிருணி எண்ணுக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியல வராது, குருமான்பாங்க ரைட்டா. அதாவது குர்மா ஆஃப் கானா என்ற நாட்டை சேர்ந்த அதான் எண்ணு போடாமல் இருக்கக்கூடாது, குருமா. அப்போ எண்ணு போட்டு தான் ஆகணும் நீங்கள். வேர் ஃபவுண்டேட் ஃபாதர் ஆஃப் நாம், அவங்க தான் இதை நிறுவிய தந்தைகள். எதை நிறுவியது? நாம் என்ற இயக்கத்தை நிறுவிய தந்தைகள் இவர்கள் அனைவரும் ஆவார்கள். சரி, ரைட். நெக்ஸ்ட்டு, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டூரிங் கோல்டு வார். இந்த கோல்டு வார்னால யார்? இந்த 2 பேருக்கு தான். அது அந்த சமயத்தில் அந்த காலகட்டங்களில் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகள் என்ன? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.